வணக்கம். நான் இன்னைக்கு இப்போ போக்கிராஜா படத்தை பற்றி ரிவ்யூ சொல்ல வந்திருக்கேன். ஆமாங்க, போக்கிராஜா தான். படத்து பேரே பார்த்தீங்கன்னா நல்லா கெத்தாக வச்சுருக்காங்க, போக்கிரி ராஜா. இது ரெண்டு ஹீரோ சம்மந்தப்பட்ட படம் தான். ரெண்டு ஹீரோ இருக்காங்க. ஒன்று நம்ம சிபிராஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜீவா. இது நமக்கு ஜீவாக்கு 25வது படம். எப்படி நடிச்சாருன்னே தெரில, அதுக்குள்ளே சடால்னு 25வது படம் வந்துடுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கலாம். 25வது படம் நடிச்சிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிராஜுக்கு இது நாயகல் ஜாக்கிரதைக்கு அடுத்து வர படம். நாயகல் ஜாக்கிரதை வந்து பார்த்திங்கன்னா ஹிட் இல்லைனாலும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். நல்லாயிருக்கும், மோசம்னு சொல்ல முடியாது அந்த படத்தை. அப்புறம் டேரக்டர் பார்த்திங்கன்னா தமிழுக்கு இன்னும் ஒன்றைய அழுத்தம் நகுலன் வச்சு எடுத்திருந்தார். ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார். எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டும் கூட அந்த படம், தமிழுக்கு ஒன்றைய அழுத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அன்சிகா. ஒரு ஹீரோயின் தான் இந்த படத்தில். அன்சிகா பற்றி சொல்லணுன்னா நல்லா மற்ற படத்துக்கு மாதிரி இந்த படத்துலையும் நல்லா கிளாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்சு நிறையா ட்ரை பண்ணலாம், பட் கிளாமரே தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணலன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறதாங்க ஸ்டோரி. என்னடா தூங்க வைக்கிறதா? ஆமாங்க, தூங்க வைக்கிறதா ஸ்டோரி. அதாவது நம்மளையும் தூங்க வச்சிட்டாரு. படம் பார்த்துட்டு உள்ள ஸ்க்ரீனில், அதாவது படம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை பார்க்குறவங்களும் தூங்க வைக்கிறாரு, படத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் தூங்க வைக்கிறாரு. யார்? ஜீவா. இதுதான் அவருக்கு இருக்க ஒரு நோய்ங்கிறதோட ஒரு அமானுஷ்யமான சக்தி அப்படின்னு படத்தோட இன்ட்ரோல் பிளாக்ல நமக்கு சொல்லுவார். ஒரு சாமியார் வந்து, நீ நார்மலான ஆள் கிடையாது, உங்கள் தாத்தா வழியில் வந்த வம்சம்தான் நீ. அவரு அந்த காலத்தில் காத்த சக்தி அடக்கினாரு அப்படி இப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை அனிமேஷனில் வேற பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு எடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபிராஜ் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரை வில்லன்னு சொல்கிறதா காமெடின்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ரெண்டுமே பண்ணியிருப்பாரு. வில்லத்தனமான காமெடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவர் தான் பண்ணியிருக்காரு, சிபி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் படத்துக்கு சிபிராஜ் கரெக்டு தான். வில்லன் கேரக்டருக்கு சிபிராஜ் கரெக்டுன்னு சொல்லலாம். பட் என்னன்னா மியூசிக் இவான் பார்த்தீங்கன்னா செம்மையாக போட்டிருக்காரு. தீம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி போட்டது கிடையாது. இவான் போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் இந்த மாதிரி ஒரு தீம் போட்டது கிடையாது. நல்லா ரசிக்கிற மாதிரி தீம் வந்து இந்த படத்தில் இருக்கும். யுவன்ஸ் மாதிரி தீம் ரசிக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. பட் வந்து அது சிபிராஜ் செட் ஆகலின்னு சொல்லலாம். ஏன்னா சிபிராஜ் வந்தா போதும் தீமு, குமிஞ்சா தீமு, நிமிந்தா தீமு, ஸ்மோக்கிங் சீன்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாரு. தீம் போகிறனால நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டினியூ வரனால ஒரு எரிச்சல். ஐயே என்னடா இவன் நிமிந்தா தீம் போடுறான், உட்காந்தா தீம் போடுறான் அப்படின்ட்டு மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து சாங் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே ஜீவாவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங், வழக்கம் போல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கமர்ஷியல் படத்தில் இருக்க மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங். அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. எல்லாரும் காதை பொத்துற மாதிரி தான் அவன் போட்டேன் ஃபஸ்ட்டு சாங். அப்படி தான் இருக்கும். காதை பொத்திட்டு உட்காந்துக்கலாமோ அப்படின்றது. காதை பொத்திட்டு உட்கார முடியாது இல்லைங்களா தேட்டரில், ஏன்னா சவுண்டு காதையே கிழிக்கும். ஆல்ரெடி தேட்டரில் உட்காந்தாவே காதை கிழிக்கும். இதில் வர R3D டோல்பே அட்டாம்ஸ்னு வச்சிடுறாங்க. அது அதுக்கு மேலே இருக்குது. அது இந்த மாதிரி படங்களுக்கு போய் அந்த சவுண்டில் பார்க்கும்போது அதுக்கு மேலே இருக்குது. என்ன சொல்கிறதுங்க, படத்தை பற்றி சொல்லணும்னா கடைசியாக சொல்லணும்னா, இது உங்கள் ஏரியாவில் கரண்ட்டோ இல்லை உங்கள் வீட்டில் கரண்ட்டோ ரொம்ப போர் அடித்தா இந்த படத்துக்கு போய் பாருங்கள். எச்சா போர் அடிக்கும், இருந்தாலும் டைம் பாஸ் ஆகும். பசங்களோட போங்க, கண்டிப்பாக டைம் பாஸோடு ஓட்டிகிட்டே பார்க்கணும். தேங்க்யூ.